அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு சட்டப்பேரவையில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து நின்று பேச செங்கோட்டையன் பார்த்து ரசிக்க இந்த காட்சி கண்கொள்ளா காட்சியா இருந்தது. 4 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், இது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்குமான ஒரு இடைவெளி அதிகமா இருந்தது. செங்கோட்டையன் அவருக்கு சார்ந்த ஒரு எம்எல்ஏக்களோட இறுக்கமா நெருக்கமா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இடைவெளி அதிகமா இருந்தது. இன்னைக்கு அந்த இடைவெளி குறைஞ்சிருச்சு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்குமே செங்கோட்டையன் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தார். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த சட்டசபையில பேசுறாங்க. 1952ல பெரியகுளம் தொகுதியில இருந்துதான் ஐயா மூக்கே தேவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. என்னுடைய அரசியல் வாழ்க்கையும் அதே பெரியகுளம் தொகுதியில இருந்துதான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உசிலம்பட்டியினுடைய மையப்பகுதியில பசுமன் தேவரையா அவருக்கு சிலை இருக்குது. தேவரையாவுடைய நோக்கங்களுக்கு உற்ற துணையாக இருந்து செயல்பட்டு ஐயா தேவரையாவுடைய உடன்பிறவா சகோதரராக இருந்தவர் தான் ஐயா மூக்கே தேவர் அவர்கள். அவர்களுக்கு உசிலம்பட்டியினுடைய மையப்பகுதியில ஒரு சிலை வைக்க ஏற்பாடு செஞ்ச அப்படி சிறப்பு பெற்ற ஐயா மூக்கே தேவர் அவர்களுக்கு உசிலம்பட்டியில சிலையிடம் கூடிய மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் சட்டசபையில பேசியிருக்காங்க. அதுலயும் ஒரு சின்ன கருத்தை ஒண்ணு எடுத்து வச்சிருக்கிறாங்க. எங்க அப்பத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, தேவர் கண் மூடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பத்தாங்கிறது வேற யாரும் கிடையாது, அம்மாவளியில இருக்கிற பாட்டியை தான் நாங்க அப்பத்தா சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க, என்ன பார்த்தா தேவர் கண் மூடான்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த நாட்டை காக்குறதுக்காக நம்ம ஆளுக்கு போவாங்க, அதை கண் மூடாம இருந்து வேலை செய்வாங்க, அதைத்தான் தேவர் கண் மூடா அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இது ஐயா மூக்கே தேவர் அவர்களுக்கு உசிலம்பட்டியில சிலையிடம் கூடிய மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சட்டசபையில பேசியிருக்காங்க. பேசி முடிக்கிற வரைக்குமே பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர் கண்கொட்டாம அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருந்தாங்க. அதிமுக இணைப்புக்கான ஆரம்ப புள்ளி சட்டசபையிலேயே ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. நன்றி, வணக்கம்.